அத செஞ்சு காட்டு. இந்த லைன் நிறைய வாட்டி நீங்க யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அதாவது சொல்லாத செஞ்சு காட்டுன்னு. எனக்கு இந்த விஷயத்த உங்களோட மனசுல முழுசா பதிய வச்சிருவேன். சொல்லாத செஞ்சு காட்டுன்னு. ஏன்னா மக்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கத்துக்க அவசியம் இருக்கு. இவங்க சொல்லியில செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸ்ரீமான் கைலாஷ் சத்யார்த்தி ஒரு சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நிறைய த்ரெட்ஸை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. நிறைய அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இவங்க சொல்றதுல இல்ல, செய்யறதுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுதான், பசங்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும், அவங்கள அடிமைத்தனமில இருந்து காப்பாத்தணும். சின்ன வயசுலயே நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க இவங்களோட வேலையை நிறுத்தணும். ஆனா இவங்க வந்து யாருக்கும் வாயால பதில் சொல்ல, இவங்க வேலையை செஞ்சு அப்படி பதில் சொன்னாங்க. அது நோபல் பரிசா வென்றாங்க. மிஸ்டர் MS தோனி. எல்லாருக்கும் தெரியும் இவரை பத்தி. ஆரம்பத்துல இவர் வந்தப்போ அப்படி உங்களுக்கு கிரிக்கெட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்கன்னா இவரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. இவர் மேல டவுட் பட்டாங்க, ஆனா இந்த பையன் விளையாடுவனா இல்லையான்னு. சில மேட்ச் அப்படிதான் போச்சு. ஆனா இவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, அதோட உதவியால இவரோட வேலையை இவர் செஞ்சு முடிச்சு காமிச்சாரு. இவர் நல்லா விளையாடி காமிச்சாரு. வேர்ல்ட் கப்பை வென்று காமிச்சாரு. இவங்க சொல்றதுல இல்ல, செய்யறதுல நம்புறவங்க. மிஸ்டர் ஆனந்த் குமார், ஃபவுண்டர் ஆஃப் சூப்பர் 30 ப்ரோக்ராம். உங்களுக்கு இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, ஸ்பெஷலி மேக்ஸோட ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, சயின்ஸோட ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, என்ன இது சூப்பர் 30 ப்ரோக்ராம்ன்றது நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன் இவர் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு ஏழை பசங்களுக்கு. அண்ட் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் கொடுத்தாரோ, யாரெல்லாம் படிக்க வச்சாரோ அந்த பசங்களுக்கு IIT-ல செலக்ஷன் ஆயிட்டு இருந்தது. இதுதான் இவரோட இலக்கு. பசங்களை சூஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே எடுத்து அவங்களோட கஷ்டத்துல இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். சோ தட் அந்த குழந்தை IIT கிராக் பண்ணணும். இந்த ஆட்கள் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கணும், இவங்கள சொல்றதுல இல்ல, செய்யறதுல நம்பிக்கை வச்சவங்க. நீங்க எதை வந்து நம்புறீங்க? யாரெல்லாம் உங்களை இப்படி சொல்றாங்களோ, உன்னோட நிலைமை என்ன, உன்னால செய்ய முடியாது, நீங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சு காட்டிடுவேன். அட செஞ்சு முடிக்க முடியும்னா செஞ்சு காட்டேன். அப்ப ஏன் தேவையில்லாம வாயில சொல்ற நான் செஞ்சிருவேன்னு? உன்னோட நிலை என்னன்றத செஞ்சு காட்ட. சொல்றது வந்து யாருனால சொல்லிடலாம். உன் கூட தம் இருந்துச்சுன்னா முதல்ல மத்தவங்களுக்கு அறிவு சொல்றத நிறுத்து. அண்ட் நீ மத்தவங்களுக்கு என்ன ஒரு அறிவு சொல்றியோ அது உன்னோட லைஃப்ல அப்ளை பண்ணு. உன் லைஃப உருவாக்க ஸ்டார்ட் பண்ணு. உன் மேல அப்ளை பண்ணு இந்த எல்லா விஷயத்தையும். எவ்வளவு வேர்வை சிந்த முடியுமோ அவ்வளவு வேர்வை சிந்து. செத்து போயிட மாட்டேன். இது வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. கஷ்டப்படுறதுனால யாரும் இதுவரை இறந்தது இல்ல. மத்தவங்களுக்கு அறிவு சொல்லி சொல்லி உன்னோட டைம் முடிஞ்சு போயிட்டு நீ செத்து போயிடுவேன். எதுவுமே செய்ய முடியாது ஒரு லைஃப்ல. பட் ஆனா இன்னைக்கு நீ வேர்வை சிந்தனா, இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டனா, நீ இறந்து மட்டும் போயிட மாட்டேன். இது கேரண்டி. எங்க 2 hour வேலை செய்ய, அங்க 10 hour வேலை செய்ய நீ சாக மாட்டேன். எங்க 5 ரோட்டி சாப்பிடுமோ அந்த இடத்துல 2 ரோட்டி சாப்பிட்டு நீ சாக மாட்டேன். உன் உடம்புக்குள்ள அவ்வளவு தாக்கத்துக்கான உயிர் இருக்கு. இந்த உள்ள இருக்கிற இந்த தாக்கத்தை முதல்ல நீ கண்டுபிடி. உன்னோட கனவுகளை உன் உயிரா மாத்து. யாருக்கெல்லாம் அவங்களோட கனவுகள் உயிரா இருக்குதோ அவரோட உயிரை மிச்ச சின்ன விஷயத்தால பிரியாது. அவர் அவரோட வேலையை செஞ்சே முடிப்பாரு. அவர் செஞ்சுதான் காட்டுவாரு. உன்னோட வலிகளை வென்று காட்டு. நீ இந்த உலகத்துல அவங்க மனசுல வலி இல்லாம யாரும் இல்ல. வலி ஏற்பட்டுச்சுன்னா மனுஷனுக்கு அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரூப சாத்திக்கிட்டு உட்காந்துரு, உன் போர்வையை பொத்துன்னு படுத்துக்கோ, உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கோ. அப்படி இல்லனா அந்த வலியை உன்னோட பவர்ஃபுல் டூலா கன்வெர்ட் பண்ணு. இந்த உலகத்துக்கு செஞ்சு காட்டு. இங்க பாரு, நீ எனக்கு இந்த வலியை ஏற்படுத்துறல, நீ என்னெல்லாம் கல்லு என் மேல வீசினியோ நான் அதை வச்சு ஒரு மலையை கட்டியிருக்கேன். இப்ப நீ அந்த மலையை சாய்ச்சு காட்டு. கல்ல நீ தானே வீசின. நீ உனக்காகவே இவ்வளவு கடுமையா ஆயிரணும் சக்சஸ்க்காக. அப்ப மிச்சம் யாருன்னா உனக்கு எதிராக செஞ்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப உங்களுக்கு தோட இதோட ஸ்ட்ரிக்ட் நான் தானு. அது ஏன்னா நான் என் மேலே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கேன். நான் என்னையும் ரொம்பவே டிசிப்ளினா வச்சுக்கிறேன். நான் என்னைய வந்து என்னோட கண்ட்ரோலா வச்சிருக்கிறேன். என் ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. என்னோட தாட்ஸ் கண்ட்ரோல்டா இருக்கு. நான் மக்களோட நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அது என் பக்கம் வராம நான் கண்ட்ரோல் பண்றேன். அவங்களை என் பக்கம் வர விடுறதுல எனக்கு என் மேலேயே கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் நான் எந்த இடத்துல நான் சொல்றேன்னா என் மேல எனக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா எனக்கு வந்து என் தாட்ஸ் மேல கண்ட்ரோல் இருக்கு. என்னோட பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் மேல கண்ட்ரோல் இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்யறேன், என் ஷெட்யூல் என்ன, அது மேல என் கண்ட்ரோல் இருக்கு. என் டைம் எங்க போகுது அது மேல என் கண்ட்ரோல் இருக்கு. நீ இந்த மாதிரி உன் மேல கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் அப்ப அது வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு தான் இருப்ப, செஞ்சு காமிக்க மாட்டேன். உன்னோட எல்லா லிமிட்ஸை உடைச்சிட்டு அந்த லிமிட்ஸை விட்டு வெளியே போய் முழு முயற்சியோட உன் உழைப்ப போடு. மக்களோட வேலை கொலைக்கிறது கொலைக்கட்டும். அப்படி உனக்கு வந்து கொலைக்கணும்னு ஆசை வேலையை விட்டு போய் கொலை. அவரை கொலைக்கிற நீயும் கொலை. கடைசியா என்னவோ ஒண்ணுமே ஆவது, 2 பேருமே உட்காந்துருவீங்க. அமைதியா எல்லாத்தையும் மூடிட்டு பட்டு தூங்கிடுவோம். அப்புறம் புதுசா இன்னொரு சூரியன் உதிக்கோ திரும்ப கத்த ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவர் 2வது படிச்ச அவர் ராத்திரி பகல கத்தணும்னு இஷ்டப்பட்டா கத்தட்டும், விடு. கொலைக்கணும்னு விரும்பினா கொலைக்கட்டும். உன்னுடைய வேலையை செய். உங்க அம்மா அப்பா உன்னை பெற்றிருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை இது வரைக்கும் குரோ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்காங்க. உன் குழந்தை பருவம் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னோட வாழ்க்கை நடத்துறதுக்காக நீ முழு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி நீ சுலபமா எடுத்துக்காத. எனக்கு நீ இதை பாரு, இப்போ நீ இந்த லெவல் வந்திருக்கல, அப்ப இது வரைக்கும் உனக்கு பின்னாடி உங்க அம்மா அப்பாவோட கஷ்டம் இருக்கு, நிறைய பேரோட பிரேயர்ஸ் இருக்கு. சரி ஒத்துக்கலாம், இந்த உலகம் வந்து ரொம்பவே மோசமானது தான். ஆனா இங்க நிறைய நல்ல மக்களும் இருக்கிறாங்க. இவங்க உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னு வேண்டாங்க. இவங்க
ரியலாவே வேண்டாங்க. இதை நீங்க அவ்வளவு சுலபமா எடுத்துக்க கூடாது. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றத பாக்கிறதுக்கு வெயிட் பண்றது யாருன்னா அதுல நம்பர் 1 உங்களுடைய பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தர் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றத பாக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா அது வேற யாரும் இல்ல நீங்க. அப்படியே நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க உங்களோட வேலையை செஞ்சு முடிக்கலாம். உங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சு காட்ட முடியும். நீங்க இப்ப பாட்டிட்டு இருக்கிற கஷ்டத்துல இருந்து விடுதலை பெறணும்னா அதுக்கு நீங்க தான் உங்களுடைய விலங்குகளை உடைக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் உங்களை புடிச்சு வச்சிருக்கிற இந்த செயின் என்ன? சோஷியல் மீடியா, மொபைல்லயே பாத்துட்டு இருக்குது, டைமை வேஸ்ட் பண்றது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, காலையில லேட்டா எழுந்துக்குது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கெட்ட பழக்கங்கள். இது உங்களை மத்தவங்கள மாதிரி ஒரு காமன் பர்சனா மாத்தும். அப்படி நீங்க இந்த காமன்ல இருந்து மேல வரணும்னா அதுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு. எந்த பழக்கங்கள் நல்லது, எதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும், அண்ட் எந்த பழக்கங்கள் எல்லாம் கெட்டது, அதை நான் எப்பவுமே செய்யவே கூடாது. சொல்றதுல என்னப்பா சந்தோஷம், செய்யறதுலதான் இருக்கு. அண்ட் நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கன்னா அந்த உலகத்துக்கு அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப உங்க வார்த்தையில தம் இருக்கும். இன்னைக்கு நீ சொல்ற வார்த்தையை யாரும் கேட்க போறது இல்ல. இன்னைக்கு நீ கூட ஒரு பெரிய குருலாம் கிடையாது. நீ எங்கடா போய் நின்னுட்டு பேசுறா அப்படி வார்த்தை வந்து எல்லாரும் கேட்டுறணும் கண்டிப்பா இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். அட உன்னை விட எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. பட் ஆனா நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செஞ்சு காட்டும் போது, நீங்க உங்களுக்கே வந்து செஞ்சு காட்டும் போது, உங்களுக்கு எதிர்க்க உங்களோட தாக்கம் என்னன்றத வெளியே காட்டும் போது அப்ப வருவாங்க மக்களும் சொல்லுவாங்க, அட எனக்கும் இதெல்லாம் சொல்லு, நானும் இதெல்லாம் பண்ணணும்னு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன நீ சொல்லு, நான் இந்த அளவுக்கு எப்படி அடைஞ்சேன்னா யாரெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்களோ நான் அவங்க சொல்ற வார்த்தைகளை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சேன். எவ்வளவு கல்லு என் மேல வந்து வீசப்பட்டதோ அந்த கல்லுகளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நான் பெரிய மலையை கட்டினேன். நான் என்னையே அதுக்கு மேல நிக்க வச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். வெற்றி அடையணும்னா மத்தவங்களோட ஆக்டிவிட்டில இருந்து தூரமா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எந்த கவலையும் இருக்க கூடாது, உங்களுக்கு ரியலாவே எந்த ஒரு கவலையும் இருக்க கூடாது. அப்படி நீங்க சக்சஸ் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா உங்களை பாத்துக்கோங்க, கஷ்டப்படுங்க. அண்ட் அந்த கஷ்டத்தோட தம் மேலேயே நீங்க மேல வாங்க, உங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்துங்க.